ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ரெகக்னைஸ் ஐக்யூ. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட அப்டேட் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A-ஓட ரிவைஸ்டு பேட்டர்ன், குவாலிஃபையிங் பேப்பர் 1, இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட், எக்ஸாம் டேட்ஸ் அண்ட் பே ஸ்கேல் பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட எக்ஸாம்ஸ் முன்னாடி வந்து குரூப் 2 தனியாக, குரூப் 2A தனியாக எக்ஸாம் இருந்தது. அதாவது இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ ஒரே ஒரு எக்ஸாம் தான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அதில் எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் த ஸ்கோர் உங்களோட ஸ்கோரை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கிளியராக சொல்லிட்டேன். ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, May 14, 2021 அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் June 14, 2021. ஸோ எக்ஸாம் டேட்ஸ் வந்து டென்டேட்டிவாக லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருந்தேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ போஸ்ட் கோடோட போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், சப் ரெஜிஸ்ட்ரார் கிரேட் 2, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா டிபார்ட்மெண்ட் இன் செக்ரட்டரியேட், Assistant Section Officer in Finance Department in Secretariat, Assistant Section Officer in Tamil Nadu Legislative Assembly Secretariat, Assistant Section Officer in TNPSC, Assistant Section Officer cum Programmer, Supervisor of Industrial Cooperatives in Industries and Commerce Department, Audit Inspector, Assistant Inspector in Local Fund Audit Department, Handloom Inspector in Handlooms and Textile Department, Senior Inspector in Milk Production and Dairy Development Department, Senior Inspector of Cooperative Societies in Department of Registrar of Cooperative Societies, Supervisor and Junior Superintendent, Audit Assistant in Branch, Executive Officer Grade 2, Revenue Assistant in Revenue Department. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டோட வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் அ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி, ஒரு கிராஜுவேட் தான். ஸோ இதோட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலை தவிர அதர் கேட்டகிரிஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ ஜென்ரல் கேட்டகிரிஸ்க்கு ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் கிரேட் 2, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட் அண்ட் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த போஸ்டிங்கை தவிர மற்ற போஸ்டிங்லாம் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அதர் கேட்டகரிக்கு லிமிட் கிடையாது. சப் ரெஜிஸ்ட்ரார் கிரேட் 2க்கு மினிமம் ஏஜ் லிமிட் 20 இயர்ஸ். Probation Officer in Prison Department ku minimum age limit 22 years. Probation Officer in Social Defense Department ku minimum age 26 years. Maximum age for general category 40 years. Other categories ku maximum age limit கிடையாது. So age relaxation 10 years கொடுக்குறாங்க for disabled persons. So examination fees, registration fee 150, prelims ku 100, mains ku 150. ஸோ குவாலிஃபையிங் பேப்பர் 1 அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணி ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பேப்பர் 1 எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் பேப்பர் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இப்போது மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்குது.
ஸோ இது வந்து குவாலிஃபையிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1ல் அது கீழே வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷனில் இப்போ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. ஸோ பேப்பர் 1ல் 2 செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ல் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரீசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் லெட்டர் ரைட்டிங். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே வந்து மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ பேப்பர் 1 ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸில் வந்து 200 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ 175 கொஷின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் ஸ்டடீஸ் செக்ஷன், 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. 3 ஹார்ஸ்க்கு நடக்கும். ஸோ இதில் வந்து 90 எடுக்கணும். குவாலிஃபையிங் மார்க்ஸ் 90 எடுத்தால் குவாலிஃபை ஆகலாம் ப்ரிலிம்ஸில். ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 175 கொஷின்ஸில் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். டியூரேஷன் 3 ஹார்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். ஸோ குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் 90 மார்க்ஸ் எடுக்கணும். தென் மெயின்ஸ் எக்ஸாமில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் வந்து 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ 1 hour and 30 minutesக்கு 1.5 hours நடக்கும். பேப்பர் 2 300 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ 3 hours டியூரேஷன் நடக்கும். ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 தான் குவாலிஃபையிங் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 25 மார்க்ஸ் எடுக்கணும் மினிமம். ஸோ 100 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. அதில் 25 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். தென் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ 3 hours 300 மார்க்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து எப்படின்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும் ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்னால் உங்களுக்கு இன்டர்வியூவும் எக்ஸ்ட்ராவாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ டோட்டலாக 40 மார்க்ஸ். ஸோ பேப்பர் 2 300 ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்ஸ் 40. ஸோ 340 மார்க்ஸ்க்கு 1 or 2 மார்க்ஸ் எடுக்கணும் நீங்கள். ஸோ அதுதான் உங்களோட குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின்ஸில் வந்து பேப்பர் 2ல் 90 எடுத்தால் போதும். இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின்ஸில் பேப்பர் 2 அண்ட் இன்டர்வியூ சேர்த்து 1 or 2 மார்க்ஸ் குவாலிஃபை ஆகணும். நெக்ஸ்ட் பே ஸ்கேலை பற்றி பார்க்கலாம். ஸோ பே ஸ்கேல் நிறைய லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு பே ஸ்கேல் 37,200 to 1,17,600 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் prison டிபார்ட்மெண்ட், சப் ரெஜிஸ்டார் கிரேட் 2 தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சபார்டினேட் சர்வீஸ். ஸோ இதோட பே ஸ்கேல் 36,900 to 1,16,600. ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த போஸ்ட்டுக்கும் அதே பே ஸ்கேல் தான். ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட். தென் முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இன் செக்ரட்டரியேட். ஸோ இவங்களுக்கும் பே ஸ்கேல் 36,900 to 1,16,600 வரைக்கும் பே ஸ்கேல். தென் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா டிபார்ட்மெண்ட், Assistant Section Officer in Finance Department in Secretariat, Assistant Section Officer Tamil Nadu Legislative Assembly Secretariat, Assistant Section Officer in Tamil Nadu Public Service Commission, so TNPC. இதோட பே ஸ்கேல் 36,400 to 1,15,700. ஸோ இவங்களுக்கும் அதே பே ஸ்கேல் தான். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர். ஸோ இவங்களுக்கும் அதே பே ஸ்கேல் தான். Then supervisor, audit inspector in audit, handloom inspector, Tamil Nadu handlooms and textile subordinate service. இவங்க எல்லாத்துக்கும் பே ஸ்கேல் 35,600 to 1,01,800 வரைக்கும் பே ஸ்கேல்.
Next, Senior Inspector of Cooperative Societies, Tamil Nadu Cooperative Subordinate Service Supervisors, Junior Superintendent in Tamil Nadu Agriculture Marketing and Agriculture Business Department. இவங்களோட pay scale 35,400 to 1,01,000 to 400 வரைக்கும். Then Audit Assistant in Account Branch of Highways and Rural Works Department. இவங்க எல்லாத்துக்குமே pay scale 19,500 to 62,000. Then last, Revenue Assistant in Revenue Department, pay scale 20,600 to 65,500. So, pay scale பற்றி பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ Group 2 and Group 2A எக்ஸாம்ஸ் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிசி Group 2ஓட சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.